அங்க சொல்லிட்டேன் தம்பி கேமரா. ஓகே. சுனாமி என்னும் ஆழிப்பேரலை தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் கேள்விப்படாத ஒன்று. சுனாமி ஆழிப்பேரலை 21 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கும் ஒரு மனிதகுல சமுதாயத்தில் ஆறாத வடு போல இருக்கின்ற ஒரு நிலை. எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் சுனாமியை நாம் கணிக்க தவறியதன் காரணமாக உலகம் முழுவதும் ஒரு பெரும் பேரிழப்பு ஏற்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாடு மிகுந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகி அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 8000க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு நினைவஞ்சலி இன்றைக்கு செலுத்தப்படுகின்றது. ஒரு அழிவுக்கு பின் ஆரம்பம் என்ற அடிப்படையில் ஒரு அழிவு ஏற்படுத்திய சுனாமி ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் இருக்கின்றேன் உங்களை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி நம்முடைய கடற்கரை ஓர மீனவர்கள், அதே போன்று மீனவர்கள் அல்லாதோர், எந்தவித ஒரு பாகுபாடும் காட்டாமல் இறந்தவர்கள், அதே போன்று ஆதரவற்ற அந்த குழந்தைகள், தாய் தந்தை இழந்த குழந்தைகள் அத்தனை பேருமே அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்கான சிறப்பான திட்டங்களை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக அந்த காலகட்டத்திலே அன்றைக்கு செய்து, இலங்கை போன்ற நாடுகள் கூட நம்மை பார்த்து ஒரு முழுமையான அளவிற்கு அதிகாரிகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க இங்கிருந்து நம்முடைய அதிகாரிகளை அனுப்பி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு அளிப்பதற்குண்டான எல்லா விதமான அந்த செயல் திட்டங்களை வகுத்து கடற்கரை கிராமங்கள் எல்லா வசதிகளும் பெறுகின்ற வகையிலும், அதே போன்று அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவர்களுக்கு வேண்டிய வலை, கட்டுமரம், அதே போன்ற விசைப்படகு, அதே போன்று அவர்களுக்கு நிவாரண உதவிகள் போன்றவற்றை தாராளமாக வழங்கி அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு அளித்து வீடுகள் புதிதாக கட்டி கொடுத்து அதன் அடிப்படையிலே ஒரு மிக மிக ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே 8000 குடும்பங்கள், அதற்கு மேற்பட்ட குடும்பங்கள் இழந்துள்ள நிலையில் அவர்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கு அதே போன்று அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பெற வேண்டும் என்பதற்காக நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியதுதான் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கும் ஒரு போற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக விளங்கி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அவங்களுடைய பேட்டி முழுமையா கேட்டேன். மிக மனம் வேதனையோடு அவர் அளித்த பேட்டி. உண்மையிலேயே மன கஷ்டம்தான். ஆனா அவர் விட்ட சாபம் முழுமையா திமுக தான் பொருந்தும். ஏன்னா திமுக தான் பொய்யிலே புரண்டு பொய்யிலே வளர்ந்துன்ற மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட ஒரு பாடல் பாடுவார்கள். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து போர்வையில் மறைத்தானே என்ற அந்த பாடல் வரிகள். எனவே அந்த பாடல்கள் நிச்சயமாக திமுக பொருந்தும். சபரீசன் அவருடைய அந்த பெண் நிறுவனம் அதன் மூலமாக இது போன்ற செய்திகளை பரப்பிவிட்டு ஒரு போலியான செய்திகளை, அது உண்மையான செய்தி, அந்த போலியான செய்தியை பரப்பிவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெற துடிக்கின்ற அந்த பெண் நிறுவனத்தை தான் நிச்சயமாக திமுகவுக்கு தான் அவருடைய அந்த சாபமே நிச்சயமா பொருந்தும். அந்த சாபம் சும்மா விடாது. எனவே பெண் நிறுவனம் தமிழ்நாட்டிலே இட்டுக்கட்டி கட்டுக்கதைகள், கற்பனை கெட்டாத கதைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இன்றைக்கு திமுகவுடைய ஒரு அங்கமாக செயல்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுகவோட முதலாளி முதலாளி அவங்க
எங்களுக்கு முதலாளி யாருன்னா எங்க எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர் தான், வேற யாரும் கிடையாது. ஓகே, அடுத்தது 4.5 வருஷமா வந்து சாகும்போது சங்கரா சங்கரான்ற மாதிரி ஆட்சி போகுது இல்ல. அதனால இதையாவது கொடுத்தா அட்லீஸ்ட் வந்து இளைஞர்களை கவரலான்னு பார்த்தா நிச்சயமா இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 4 வருஷம் +2 முடிச்சவங்களுக்கு +2 படிக்கும் போதே லேப்டாப் கொடுக்கணும். +2 படிக்கும் போதே லேப்டாப் கொடுக்கறது தான் ஒரு பெரிய சிறப்பு. ஆனா +2 முடிச்சவங்களுக்கு +2 படிக்கும் போதே லேப்டாப் கொடுக்கணும். +2 படிக்கும் போதே லேப்டாப் கொடுக்கறது தான் ஒரு பெரிய சிறப்பு. ஆனா +2 படிக்கும் போது கொடுக்காம இப்ப எலெக்ஷன் வர்றதுக்காக வந்து அந்த ஓட்டு போடுற வயது இருக்கு பத்தியா, அதை மைண்ட்ல வச்சு கொடுக்குறானா. அப்போ உள்நோக்கம் என்ன? அப்போ முழுமையா வந்து அந்த ஓட்டு வாங்கணும். இன்னைக்கு திமுக பலவீனம் அடைஞ்சிருக்கின்றதுக்கு இந்த திட்டத்தின் மூலமா இளைஞர்கள் கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இளைஞர்கள் கை கொடுக்க மாட்டாங்க, கை விட்டுருவாங்க. கள்ளக்குறிச்சி வந்து ஒரு மிக மிக வந்து வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். கள்ளச்சாராயம் இந்த ஆட்சியில 6ஆக பெருக்கெடுத்து ஓடி 40 பேர் விழுப்புரத்துல வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், அதே போல சில பகுதிகளில் மரணம் ஏற்பட்டது. அப்போ உஷாரா இருக்கணும் இல்ல. ஆனால் தொடர்ச்சியான அளவுக்கு கள்ளச்சாராய மரணங்கள் இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பெருக்கெடுத்து இருக்கின்ற நிலையில கள்ளச்சாராயம் அருந்தி 40க்கு மேற்பட்ட உயர்ந்த நிலையில அப்போ வந்து போல முதலமைச்சர். இப்ப ஏன் போறாரு? எலெக்ஷன் வருது, பயம். இப்போ எதை பார்த்தாலும் பயம் தான். இப்போ அதாவது கமல்ஹாசன் வந்து ஒரு படத்துல சொல்லுவார், அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம். தெனாலி படமா? தெனாலி படம் நிறைய படம் பார்த்து தெனாலி படம். அந்த தெனாலியில வர ஹீரோ யாரு? கமல்ஹாசன். அந்த கமல்ஹாசன் போல இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை ஆயிடுச்சு. அதான் பரிதாபமா இருக்கு. இப்போ வந்து ஒரு பயத்தினுடைய உச்சத்துல ஆட்சி வராது. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சவுக்கடி கொடுப்பதற்கு வந்து திமுக தயாராயிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்புவது தயாராயிட்டாங்க. எனவே இப்போது நம்ம போறாரு. ஆனா எப்படி போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கை கொடுக்க போவதில்லை, போவார்கள். ஒரு கருத்தை அவர் சொல்றாரு அவரு. அதனால வந்து எங்க கட்சியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து அவரை வந்து சேர்க்கிறதா இல்லையான்றத கட்சி தான் முடிவு செய்யும். அதனால நாங்க முடிவு செய்ய முடியாத விஷயம். ஒரு வாய்ப்பு இருக்கு அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. இல்ல அதாவது நான் எதையுமே வந்து இப்போ வந்து எதையுமே சொல்ல முடியாது. அரசியல் 1000 இருக்கும், 4 செவத்துக்குள்ள 4 விஷயம் நடக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நானு அதான் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்பப்ப சொல்லுமோ அப்பப்ப சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து இதான் பதில். பாத்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான். தயாரிப்பு, திரைக்கதை, வசனம், இயக்க, டைரக்ஷன். எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்னும் எல்லாமே இப்போ நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரப்போகுது. இப்போ தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கட்டமா வந்து காய் நவுத்திட்டு இருக்கோம். இப்போ அதனால வந்து அப்ராப்ரியேட் டைம்ல எல்லாம் தெரிய வரும். அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால இப்போதை பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை, 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம், அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம், அது வந்து வெளிப்படையே வராது. ஓகே, நீங்களும் நானும் வாங்க, அவர்கிட்ட போய் கேட்போம் உங்க கோபம் குறைஞ்சுதா இல்லையான்னு. நீங்க சொல்லுங்க, போய் வேணா உங்க கோபம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். ஆமா, அது குழு போட்டிருக்காங்க. இப்போ இந்த குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிலவுகின்ற இந்த எதோச்சதிகார ஆட்சியினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதரவாளர்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள், தொழில் துறையில் மிகவும் பின்தங்கிய சூழ்நிலை, அது வந்து ஒரு ஊழல், லஞ்சம், இதான் தலைவிரித்தாடுது. தமிழ்நாடே வந்து போதை கலாச்சாரத்தில் ஊறி இருக்கு. இதெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் கண்டிப்பாக வந்து தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை இருக்கும். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை கொண்டு போற அளவுக்கு, அதாவது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சின்னும் போது இந்த 5 வருஷத்துல 3 மாசம் வந்து 5 வருஷம் ஆயிப்போகுது. இந்த 3 மாசத்துல கோபாலபுரம் குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருது. மீதி பார்த்தா பட்டி தொட்டியில இருக்கிற குப்பை, முனுசாமி, சுப்பன், அவங்க குடும்பம் எல்லாம் பார்த்தா நடுத்தூர் தான் போயிருக்குது. அதனால கோபாலபுரத்து கொடுமைகள், கோபாலபுரத்து பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில போகாம இல்லையா, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறது, இதன் அடிப்படையில தேர்தல் அறிக்கை இருக்கும்.
அதாவது சிறுபான்மையினர் மக்கள் இந்தியாவில் இல்லை, உலகம் எங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அந்தந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பான கடமையும் கூட. ஏன்னா நம்முடைய இந்தியா பொறுத்தவரை ஒரு மதச்சார்பின்மை, அதாவது ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே இருக்குது. எனவே ஒரு வேற்றுமை பார்க்காமல், வேறுபாடு பார்க்காமல், ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி பார்க்காமல், எல்லோருக்குமே அந்த வந்து ஒரு சம உரிமை என்ற அடிப்படையில் அதை சமத்துவம் கொள்வதுதான் ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய கடமையா இருக்கு. அது வந்து யார் வந்து அந்த சமத்துவம் வந்து பார்க்காம, அதே போல ஒரு சிறுபான்மையின மக்களுடைய அந்த உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயங்கள் வந்தா கண்டிப்பா அது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்து இல்ல, காங்கிரஸ் என்ன எல்லாம் ஒண்ணுதான். பழைய கதையை பேசுறீங்க சரிதானே? இப்போ லேட்டஸ்ட் என்ன அந்த கரண்ட் நியூஸ்க்கு வாங்க. இப்ப அவங்க பிரச்சாரம் பண்ண நான் கவுண்டர் பிரச்சாரம் பண்ணிடுவோம், புரியுதுங்களா? அதெல்லாம் அதாவது யாரு வந்து இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள், யார் கிறிஸ்தவ சமுதாய சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள், யார் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள், யார் வந்து இஸ்லாமியருக்கு எதிரிகள், உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று யார் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பார்த்தா திமுக தான் இஸ்லாமியருக்கு எதிரி. என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? எங்க ஆட்சியில் என்னென்ன செஞ்சோன்னு எங்களால் பட்டியல் போட முடியும். கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு எங்க ஆட்சியில் என்னென்ன செஞ்சேன், அம்மா காலத்து தலைவர் காலத்துல என்னென்ன செஞ்சேன்னு சொல்ல முடியும். ஆனா திமுக சொல்ல முடியுமா? வெறும் வந்து பார்த்தா கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஏற்பாடு பண்றாங்களாம், போய் சாப்பிட்டு வர்றது தான் வேலை. இஸ்லாமியர் வந்து ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இவங்க கட்சி சார்பாக நடத்த மாட்டாங்க, வேற ஒரு கட்சி நடத்தும், இல்லை வேற ஒரு அமைப்பு நடத்தும். அதில் போய் வந்து ஒரு கஞ்சி குடிச்சிட்டு வந்து இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறது தான் ஒரே விஷயம் அது. அதனால கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து காலம் பதில் சொல்லும். ஓகே.